ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான ஈஸியாக செய்யக்கூடிய மட்டன் ட்ரை ரோஸ்ட் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. Subscribe Grandma Child Kitchen. ஃபர்ஸ்ட்டுக்கு மசாலா பவுடர் ரெடி பண்ணுறதுக்காக பேனில் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 துண்டு கருவேப்பிலை, இதோட 3 காஞ்ச குச்சிக்காயையும் சேர்த்து குக்கரை லோ ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் வரைக்கும் வறுத்து கொள்ளுவோம். கலர் சேஞ்ச் ஆகி வறுபட்டு வாசனை வரும்போது குக்கரை ஆஃப் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். வறுத்தெடுத்த மசாலாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கொள்ளணும். மசாலாவை நல்ல பவுடராக அரைச்செடுத்தாச்சு. இனி வேக வைக்கிறதுக்காக மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்த 500 கிராம் மட்டனை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து இதோட 1/2 டீஸ்பூன் உப்புத்தூளையும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கொள்கிறேன். 1/4 கப் நார்மல் வாட்டர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 விசில் வச்சு வேக விடுவோம். நீங்கள் யூஸ் பண்ணுற மட்டன்ட வேகிற தன்மைக்கு ஏற்ற மாதிரி விசிலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மட்டன் வேகினதும் கறியை ரெடி பண்ணுறதுக்காக பேனில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தையும் 1/4 டீஸ்பூன் கடுகையும் சேர்த்து கொள்ளலாம். கடுகு வெடித்ததும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்த 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கொள்கிறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கி வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்துட்டு பச்சை வாசனை போகும் வரைக்கும் வதக்கணும். அடுத்ததாக இதோட சின்னதாக கட் பண்ணி எடுத்த ஒரு மீடியம் சைஸ் தக்காளியையும் தேவையான அளவு கருவேப்பிள்ளையையும் சேர்த்து கொள்ளலாம். தக்காளி வதங்கினதும் ப்ரெஷர் குக்கரில் வேக வச்ச மட்டனையும் அரைச்செடுத்த மசாலா பவுடரையும் இதோட சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடியால் மூடி மசாலா எல்லாம் மட்டனோட சேர்ந்து வேகிறதுக்காக 2 to 3 மினிட்ஸ் விடுவோம். 3 மினிட்ஸுக்கு பிறகு மசாலா எல்லாம் சேர்ந்து ஃப்ரை ஆனதும் ஒரு பாதி தேசிக்காயை பிழிஞ்சு விட்டுக்கொள்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை ஆஃப் பண்ணி எடுத்துக்கொண்டா சரி. வாவ், சூப்பர் டேஸ்டியான ஈஸியாக செய்யக்கூடிய மட்டன் ட்ரை ரோஸ்ட் ரெடி ஆயிட்டது. இதை ரைஸ், ரொட்டி அல்லது பிரெட்டோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.